ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் திருப்பம் ஒன்று வரப்போகின்றது. அந்த திருப்பத்தை உன் தாயானவள் நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ நிச்சயமாக எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத்தரப் போகின்றேன். என் செல்லமே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாக இருக்க போகின்றது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன். உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன். எல்லோரையும் திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். என் தங்கமே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும், சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கிக்கொண்டு அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நாட்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தண்டனையை வழங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. நீ அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து நீயே உன்னை வருத்தி கொண்டு இருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை மட்டும் சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் உன்னை நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். நீ எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் உனக்கு வேகத்தையும் கொடுக்கும். என் பிள்ளையே, நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட அந்த இடத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும்
உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று மனம் நொந்து நீ செய்கின்ற வேளையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுவாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அதே சமயத்தில் எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து எப்பொழுது வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் இது எல்லாம் நமக்கு தேவையா? அவர் எப்படி இருந்தால் நமக்கென்ன? இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் கேட்கின்றானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி வேண்டும். நீ எதையும் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டிருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை மறந்துவிடாதே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவரினுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும். அவர்களினுடைய எண்ணங்கள் மாறும். அதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போலத்தான் வாழ வேண்டும், இவரை போலத்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர் எப்படி இலக்கை அடைகின்றார்களோ அதே போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நிச்சயமாக நீ விதைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே. மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து கொண்டு உன்னுடைய பாதையில் மட்டும் நீ நல்லபடியாக முன்னேறி செல்ல வேண்டும். அப்பொழுது உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் எதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ எந்த தொழிலை செய்கின்றாய், எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. செய்யும் தொழிலை மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும். நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலுமே நீ தைரியமாக செய்யலாம். யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அது உன்னை வந்து சேரும் பொழுது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன்னோடு உனக்கு எப்பொழுதுமே ஊக்கம் தருபவர்கள் உன் தாயானவள் போல யார் உன்னோடு இருக்கிறார்களோ, உனக்கு எப்பொழுதும் நீ செய்கின்ற காரியங்களில் நல்ல காரியங்களுக்கு ஊக்கம் தந்து உன்னை உற்சாகப்படுத்துகிறார்களோ அது போன்றவர்களை நீ வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது காலமும் ஒரு காலமும் இருக்காது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. நீ கண்ணீர் விட்ட விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வரப்போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னை எதிர்க்க எவனும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உன் தாயானவள் நான் உருவாக்கி தருகின்றேன். நீ அவர்கள் செய்ய செய்ய திரும்பவும் அவர்களிடத்திலேயே சென்று சேர்வதால் தான் உன்னை மீண்டும் மீண்டும் அலைக்கலைக்க பார்க்கிறார்கள், உன்னை குறை சொல்ல பார்க்கிறார்கள். அவர்களை நீ செய்வது போலவே பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் என்னுடைய தங்கமே. உன் செயலில் நீ அதனை செய்து காட்ட வேண்டும். உன்னுடைய செயலின் மூலமாக என் குழந்தையே நீ
யார் என்பதனை அவர்களுக்கு காட்டிவிட வேண்டும். வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாலும் எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாகும். நீ அடையப் போகின்ற இடத்தை பார்த்து அவர்கள் வயிறெறிந்து வெந்து விடுவார்கள். நீ அது போன்று ஒரு நிலைமைக்கு வந்துவிட வேண்டும். என் தங்கமே, இந்த உலகத்தை ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அதன் மூலமாக மற்றவர்கள் காயப்படுத்துகின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதனை மட்டும் நீ மனதில் வைத்து. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உனக்கு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு அம்மா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றது என்றால், அதை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது இல்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவிகள் கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. அந்த வேதனையோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று மனதார நினைக்கின்றார்கள். இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பியிருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான். அதற்கு கைமாறாக நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களினுடைய மனதில் இருக்கின்றது. நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான். ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும். அதை தருவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை என்று நினைக்கின்றாய். அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்த நேரமும் கூடியமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை
தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், செய்த சிறு சிறு தவறுகள், இதையெல்லாம் தான் என் குழந்தையே. இது யாரென்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். அவர்களை பற்றி நீ வருந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உன்னுடைய வசமாக மாறப்போகின்றது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளினுடைய சக்தியை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக நின்று உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன், வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அம்மா துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட யாரும் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் நீ கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக அனுபவிக்க முடியாது. இந்த வாக்கின் மூலமாக நான் உனக்கு இதை சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதை மட்டும்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை வேளையில் வழிபடுகின்றாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உனக்கு உறவாக இருந்து உன்னுடைய தாயாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அம்மா நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்காக வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி விட்ட பிறகு உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உள்ளே அழைக்க வேண்டும் அல்லவா? இதனை நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை மட்டும் எப்பொழுதுமே என் தங்க குழந்தை நீ மறந்துவிடவே கூடாது. ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி.